ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏஎல் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து டெல்லி சுல்தானின் படத்தில் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ஒன்லைனர் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இது மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெல்லி சுல்தானியம். இந்த டெல்லி சுல்தானியம் வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாமே எடுத்துருக்கோம். ஹேண்ட்மேன் நோட்ஸாக தான் இருக்குது. சரிங்களா, இதில் வர எல்லாமே இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் தான். சரிங்களா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாம் பேஸ்டில் எடுத்துருக்கோம். எதுவுமே படிக்காதவங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் டெல்லி சுல்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்றவங்க வந்து நம்ம வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இது ஈஸியாக வந்து ஸ்டோரி மாரியே படிச்சுக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு டெல்லி சுல்தானோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். இவங்களோட அம்சங்கள் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எதுலேருந்து முடியுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தா குக்புதீன் ஐபக். ரெண்டாவது கில்ஜி வம்சம். கில்ஜி வம்சம் வந்து ஜலாலுதீன் கில்ஜி. மூணாவது துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சம் வந்து கியாசுதீன் துக்ளக். நெக்ஸ்ட் வந்து சையது வம்சம். சையது வம்சம் வந்து கிசீர் கான் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். லோடி வம்சம் வந்து பகல் லோடி. சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடிமை வம்சம் எப்போயில் இருந்துன்னா 1206 1290 வரைக்கும் நடக்கும். சரிங்களா, இந்த அடிமை வம்சத்தை வந்து வித்திட்டு வர யாருன்னு பார்த்தா அந்த குக்புதீன் ஐபக் தான் அடிமை வம்சத்தை வந்து தோற்றுவிப்பார். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து முஸ்லீம் ஆட்சியை வந்து கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா முகமது கோரி தான் கொண்டு வந்திருப்பார். எப்போனா கிபி 12 வந்து கொண்டு வந்திருப்பார். ஃபஸ்ட்டு முஸ்லீம் ஆட்சியை கொண்டு வந்தவர் வந்து முகமது கோரி. சரிங்களா, இவருக்கு வந்து மகனோ யாருமே கிடையாது. சரிங்களா, உடன் பிறந்த ஒரு மகன் சொல்லி யாரும் கிடையாது. இவர் வந்து இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள் குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். சரிங்களா, இந்த பண்டகன்றது என்னென்னா இராணுவத்துக்காக விலைக்கு இந்த அடிமைகளை வாங்கிட்டு வருவாங்கள்ல. இப்போ போர் புரிஞ்சு அங்கே போய் வீரர்கள் வந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க, அடிமையாக வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு பேர் வந்து பண்டகன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பாரசீக சொல். சரிங்களா, முகமது கோரி வந்து 1206 வந்து இறந்துருவார். இவருக்கு மகன் யாரும் கிடையாது. சரிங்களா, அதனால் இவரோட படைத்தளபதி யாருன்னா குக்புதீன் ஐபக் வந்து இவரோட படைத்தளபதி. இவர் வந்து முகமது கோரி இறந்தவனே குக்புதீன் ஐபக் வந்து இந்தியாவில் வந்து துர்க்கிய பகுதிகள் எல்லாத்துக்குமே தன் அரசனாக வந்து அறிவிச்சிருவார். அவர் அறிவிச்சனால இவர் மூலமாக அடிமை வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, அடிமை வம்சத்துக்கு அடிக்கல் நட்டினவர் யாருன்னு பார்த்தா குக்புதீன் ஐபக். மம்லுக்னா என்னென்னா அடிமை என்று பொருள். சரிங்களா, இது ஒரு அரபிய வார்த்தை. மம்லுக் என்றால் அடிமை என்று பொருள்படும். சரிங்களா, அடிமை வம்சம் வந்து குக்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன், இவங்க 3 பேர். சரிங்களா, அடிமை வம்சத்தை இந்த இந்தியாவை 84 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து குக்புதீன் ஐபக் வந்து பார்த்துடலாம். இப்போ குக்புதீன் ஐபக் வந்து 1206 1210 வரைக்கும் இருப்பார். இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து அடிமை வம்சத்துக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருப்பார். சரிங்களா, குக்புதீன் ஐபக் வந்து தன்னோட தலைநகரம் வந்து லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றிப்பார். இவர் வந்து டெல்லியில் வந்து கோத் உல் இஸ்லாம் மசூதி வந்து கட்டியிருப்பார். இந்த கோத் உல் இஸ்லாம் மசூதி வந்து இந்தியாவிலே மிக பழமையான மசூதி. சரிங்களா, கட்டினவர் யாருன்னு பார்த்தா குக்புதீன் ஐபக். குக்புதீன் ஐபக் வந்து குதுப்மினாருக்கு வந்து அடிக்கல் நட்டுவார். ஆனால் அவரால் கட்டி முடிக்க முடியாது, இடையில வந்து இறந்துருவார். அதனால் அவரோட மருமகன் வந்து இல்துமிஸ், அவரோட மருமகன் மற்றும் இவரோட குக்புதீன் ஐபக்கோட படைத்தளபதியாகவும் இருப்பார் இல்துமிஸ் வந்து. சரிங்களா, இல்துமிஸ் வந்த பிறகு அவர் வந்து கட்டி முடிச்சிருவார் குதுப்மினாரை. குதுப்மினாருக்கு அடிக்கல் நட்டவர் யாரும் பார்த்தா குக்புதீன் ஐபக். குதுப்மினாரோட பணிகள் எல்லாமே முடிச்சு வச்சவர் வந்து இல்துமிஸ். சரிங்களா, குக்புதீன் ஐபக் எப்படி இறந்துருப்பாருன்னு பார்த்தோம்னா போலோன்னா சவுக்கான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து போலோ விளையாட்டுக்கு பேர் சவுக்கான்னு சொல்லுவாங்க. இந்த விளையாட்டப்போ குதிரையிலேருந்து தவறு விழுந்து இறந்துருவார். 1210 வந்து இறந்துருவார். சரிங்களா, குக்புதீன் ஐபக் இறந்த பிறகு அவரோட மருமகன் மற்றும் படைத்தளபதியாக இருந்தவர் வந்து இல்துமிஸ். இவர் தான் அடுத்து வந்து ஆட்சி பொறுப்பு வைப்பார். ஏன்னா அவரோட மகன் ஆரம் ஷா வந்து திறமையற்றவராக இருப்பார். சரிங்களா, இவரோட ஆட்சி எப்போ பண்ணால் 1210 1236 வரைக்கும் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து துர்க்கிய பிரபுகள் குக்புதீன் ஐபக்கின் படைத்தளபதியின் மருமகமான இல்துமிஸ் வந்து சுல்தானை தேர்வு செஞ்சுருவாங்க. துர்க்கிய பிரபுகள் அப்போ வந்து இந்த துர்க்கிய பிரபுகள் தான் இந்த ஆட்சிக்கு யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது துர்க்கிய பிரபுகள்னால் அந்த அமைச்சர்கள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிட்ட. இல்துமிஸோட ஆட்சியில் வந்து தான் மங்கோலியர்கள் வந்து படையெடுப்பு வந்து நடக்கும். சரிங்களா, இந்த படையெடுப்புகள் எல்லாமே தடுக்கிறதுக்காண்டி, மங்கோலியர் தாக்குதலேருந்து தடுக்கிறதுக்காண்டி இல்துமிஸ் வந்து 40 நிமிர்ன்ற ஒரு குழு வந்து உருவாக்குறாரு. இந்த குழு வந்து 40 நிமிர் அல்லது சகால் கனின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து மங்கோலியர் படையெடுப்புகள் நடந்தால் இது வந்து எப்படி தடுக்கலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை வந்து தற்காப்புக்காக ஒரு குழு வந்து உருவாக்கி வச்சிருப்பார். இல்துமிஸ் வந்து படைகளில் பணியாற்றின ஒரு படை வீரர்களுக்கு வந்து இக்தாக்களை வழங்கினார். இக்தாக்கள்னால் நிலங்கள்ன்ற பொருள் போடும். சரிங்களா, அதாவது படை வீரர்களை பயன்படுத்தியவங்க எல்லாத்துக்குமே சம்பளத்துக்கு பதிலாக நிலமாக கொடுத்துருவார். அதுக்கு பேர் தான் இக்தான்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ரஷ்யா சுல்தான் வந்து இல்துமிஸோட பொண்ணு. இல்துமிஸுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து இறந்துருவார். சரிங்களா,
இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் ருக்குதீன் பிரதோஸ் வந்து இறந்துருவார். இறந்த பிறகு ஒரு மகள் மட்டும் இருப்பாங்க. அந்த மகளை வந்து சுல்தான் அறிவிச்சிருவாங்க. சரிங்களா. ரஷ்யா சுல்தான் இவங்க தான் பெண் அரசி. முதல் டெல்லி சுல்தானில் ஃபஸ்ட்டு பெண் அரசி. சரிங்களா. ஆனால் இவங்க வந்து ரொம்ப திறமையானவங்க. போர் வீரம் அப்புறம் அந்த மனதைரியம் இதில் வந்து நல்ல திறமையானவங்க. ஆனால் வந்து இவங்களை வந்து துருக்கி பிரபுகள் வந்து பிடிக்காது. சரிங்களா. ஏன் பிடிக்காதுன்னு பார்த்தோம்னா, ரஷ்யா சுல்தான் வந்து ஜலாலுதீன் யாகுத் எனும் எத்தியோப்பிய அடிமையை வந்து தனது உதவியாளராக வந்து நியமிச்சிருவாங்க. இது வந்து இப்படி நியமித்தது வந்து துருக்கிய பிரபுகளுக்கு வந்து பிடிக்காது. அதனால் வந்து ஒரு போரில் வந்து ஒரு சதி பண்ணி 1240 வந்து ரஷ்யா சுல்தான் வந்து கொன்றுவாங்க. இவங்களே கொன்றுவாங்க. ரஷ்யா சுல்தானுக்கு அப்புறம் கேஷுதீன் பால்பன் வருவார். கேஷுதீன் பால்பன் வந்து 1266 1287 வரைக்கும் இருப்பார். இவர் வந்து கேஷுதீன் பால்பன் வந்து 40 என்ற குழு வந்து இல்துமிஷ் உருவாக்குனார்ல, அந்த குழு வந்து ஒழிச்சிருவார். ஏன்னா 40 குழுவுக்கும் பால்பனுக்கும் ஆகாது. அவங்களுக்கு இவங்க 2 பேத்துக்கும் ஆகாது. அதனால் அந்த குழுவை ஒழிச்சிருவார் அவர். ஒழிச்சிட்டு இது ஜெங்கிஸ்கான் படையெடுப்பு, ஜெங்கிஸ்கான் அந்த மங்கோலியர் படையெடுப்புல வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த ஜெங்கிஸ்கானோட பேரன் ஈரானின் மங்கோலிய வைசிரமான குலோவுகான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட வந்து மங்கோலியர் சட்னச் நதையை வந்து கடந்து வர மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி வந்து வாங்கிடுவார். சரிங்களா. இருந்தாலுமே என்ன பண்ணுறது, அவங்க நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு பல கோட்டைகளை வந்து கட்டுவார். நாட்டை பாதுகாக்கிறக்காண்டி கோட்டையை கட்டிடுவார். சரிங்களா. கோட்டையை தாண்டி அவங்கள உள்ளால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு பெரிய கோட்டைகள்லாம் கட்ட ஆரம்பிச்சிடுவார். பால்பன் வந்து புகழ்பெற்ற பார்சிய கவிஞர் வந்து அமீர் குஸ்ரு இவரை வந்து ஆதரிப்பார். சரிங்களா. அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தா பால்பன். சரிங்களா. பால்பன் வந்து 1287 வந்து இறந்துருவார். அவர் இறந்த பிறந்த அவரோட மகன் வந்து கைகுபாத் வந்து திறமையற்றவராக இருப்பார். அதனால 1290 வந்து பால்பனோட படைத்தளபதியாக இருந்தவர் வந்து மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. சரிங்களா. இவர் வந்து அரச பிரதிநிதி ஆயிடுவார். மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநிதி ஆனவனே இவர் வந்து கில்ஜி டைனஸ்டி வந்து ஆரம்பிச்சிருவார். சரிங்களா. கில்ஜி அரச வம்சத்தை வந்து ஆரம்பிச்சிருவார். கில்ஜி அரச வம்சம் வந்து 1290 1320 வரைக்கும் நடக்கும். இதில் கில்ஜி அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் பார்த்தோன்னா ஜலாலுதீன் கில்ஜி. சரிங்களா. 1290 96 வரைக்கும் நடத்துவார். 6 வருஷம் வந்து ஆட்சி புரிவார் ஜலாலுதீன் கில்ஜி. சரிங்களா. கில்ஜி டைனஸ்டி வந்து பெருசாக கண்டென்ட் இருக்கா. சரிங்களா. சின்ன சின்ன கண்டென்ட் தான் இருக்கும். இந்த ஜலாலுதீன் கில்ஜியோட அண்ணன் அதாவது உடன் பிறந்தோட மகன் வந்து அலாவுதீன் கில்ஜி. இவர் வந்து ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு இவருக்கு வந்துடுவார், ஆட்சி பொறுப்பேற்றார். இந்தமாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் தான் இருக்குது. பெருசாக கொஸ்டின்ஸ்க்கு வராது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சித்தூர் சூறையாடல்னால் என்னென்னு பார்த்தோன்னா வந்து ஒரு சடங்கு நடத்துவாங்க. ஜவுகார்னு சொல்லிட்டு ஒரு சடங்கை பற்றி ஒரு கண்டென்ட். சரிங்களா. இது வந்து சித்தூர் சூறையாடல் வந்து 1303 வந்து நடக்கும். சித்தூர் சூறையாடல் ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் படைகள் வந்து திணறித்த நிலையில் தோற்றுவிடும் என்ற சூழலில் கோட்டைகள் இருந்த ஆடவரும் பெண்ணும் ஆண்களும் பெண்களும் தங்கள் பண்டைய மரபின்படி ஜவுகர் எனப்படும் சடங்கை வந்து நடத்தினாங்க. இந்த ஜவுகர் சடங்குனா என்னென்னா, அதாவது நம்ம கோட்டை வந்து அழிக்க வராங்க, எதிரி நாட்டு வந்து அடிக்க வராங்க. அந்த நேரத்தில் நம்மளால் வந்து தாக்கு பிடிக்க முடியலன்னா ஆண்கள் எல்லாருமே வெளியில் போய் போரிட்டு இறந்துருவாங்க. பெண்கள் எல்லாருமே கோட்டைக்குள்ளே தீ வச்சு அந்த தீயில் விழுந்து இறந்துருவாங்க. சரிங்களா. இதுக்கு பேர் தான் அந்த ஜவுகர் முறை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து துக்ளக் அரசவம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகும். துக்ளக் அரசவம்சம் வந்து 1320 1414 வரைக்கும் நடக்கும். துக்ளக் அரசவம்சத்தை நிறுவனர் யாரும் பார்த்தோன்னா கேஷுதீன் துக்ளக். சரிங்களா. 1320 1324 வரைக்கும் இருப்பார் இவர். கேஷுதீன் துக்ளக் வந்து தனது மகன் ஜூனா கானை வந்து வாராங்களுக்கு வந்து போரிட அனுப்புவார். இவர் ஜூனா கான் அங்கே போய் போர் போட்டு அங்கே இருந்த நகை செல்வங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வருவார். இந்த காசை வச்சு கேஷுதீன் துக்ளக் வந்து டெல்லிக்கு பக்கத்தில் ஒரு துக்ளக் பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு நகரே நிறுவுவார். சரிங்களா. ஜூனா கான் வந்து தனது தந்தையை கொன்றுவிட்டு முகமது பின் துக்ளக் எனும் பெயரோடு அரியணை ஏறுவார். 1325 அரியணை ஏறுவார். சரிங்களா. ஜூனா கான்ற பேரை வந்து முகமது பின் துக்ளக்னு சொல்லி மாற்றிக்குவார். இவர் அதாவது முகமது பின் துக்ளக் வந்து இவரோட அப்பா கேஷுதீன் துக்ளக் வந்து கொன்னுட்டு அரியணைக்கு வருவார். சரிங்களா. முகமது பின் துக்ளக்கோட இயற்பெயர் வந்து ஜூனா கான். சரிங்களா. இது ஆல்ரெடி வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீன் கில்ஜி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இவங்க 2 கொண்டு இந்த மாதிரி வந்துடுவாங்கல்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து முகமது பின் துக்ளக் வந்து 1325 1351 வரைக்கும். முகமது பின் துக்ளக் வந்து இயற்பெயர் வந்து ஜூனா கான். சரிங்களா. முகமது பின் துக்ளக் வந்து மிகவும் கற்றறிந்தவர். அவர் வந்து குருராமன் சொல்லிட்டு அழைக்கப்படுவார். சரிங்களா. இவர் வந்து முகமது பின் துக்ளக் வந்து தன்னோட தலைநகரை வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றிடுவார். தேவகிரியோட இன்னொரு பேர் என்ன பார்த்தா தௌலதாபாத் சொல்லுவாங்க. சரிங்களா. டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றிட்டு திரும்பி தேவகிரிலேருந்து டெல்லிக்கே மாற்றிடுவார். முகமது பின் துக்ளக் காலத்தில் வந்து மொராக்கோ நாட்டு பயணி இபின் பாதுஷா. சரிங்களா. மொராக்கோ நாட்டு பயணி இபின் பாதுஷா டெல்லிக்கு வருவார். டெல்லிக்கு வந்தப்போ இவர் வந்து டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றிடுவார்ல, அதனால் டெல்லியே காலியாக இருக்கும். டெல்லியே காலியாக இருந்தனால இவர் வந்து கைவிடப்பட்ட நிலம் மாரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவரோட குறிப்பில் வந்து எழுதி வச்சிருப்பார்.
இபின் பாஸோட குறிப்பில் வந்து டெல்லி வந்து ஒரு கைவிடப்பட்ட பூமி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிடுவார். துக்ளக் செம்பு நாணயத்தை வந்து வெளியிடுவார். முகமது பின் துக்ளக் வந்து செம்பு நாணயங்களை வந்து வெளியிடுவார். செம்பு நாணயங்கள் வந்து கள்ள நாணயங்கள் வந்து அதிகமாக அச்சடித்து வெளியிட்டுருவாங்க. அதனால வந்து அவர் வந்து அந்த நாணயத்தில் திரும்ப பெற்றுட்டு தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வெளியிடுவார். நெக்ஸ்ட்டு பெரேசா துக்ளக். பெரேசா துக்ளக் வந்து 1351 1388 வரைக்கும் நடக்கும். முகமது பின் துக்ளக்கை தொடர்ந்து கியாசுத்தீன் இளைய சகோதரன் மகன் பிரேசா துக்ளக் வந்து அரியணை ஏறுவார். சரிங்களா. பெரேசா துக்ளக் வந்து ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளை, கல்லூரி, மருத்துவமனை, மசூதின்ட்டு நிறைய மக்களுக்கு உதவுவார். சரிங்களா. விவசாய கடன்களை ரத்து செய்கிறது, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார். இவர் வந்து பெருசாக இவர்கிட்ட இது இருக்காது. 1388 வந்து உடல்நல குறையால் வந்து இறந்துருவார் இவர் வந்து. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா தைமூர் படையெடுப்பு. தைமூர் படையெடுப்பு வந்து 1398. சரிங்களா. பெரேசா துக்ளக் வந்து இறந்த பிறகு 10 ஆண்டுகள் கழித்து தர்மலைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை தாக்கி சூறையாடி மாபெரும் மனித பருங்கொடையை ஏற்றுவார். இந்த தர்மலைன்ற தைமூர் வந்து டெல்லியை வந்து சூறையாடி அங்கே பெரிய மனித படுகொலையை அரங்கேற்றுவார். சரிங்களா. டெல்லிக்கு பக்கத்தில் பஞ்சாப் வந்தனால பஞ்சாப்புக்குமே அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சையது டைனஸ்டி. சையது அரசு வந்து 1414 1451 வரைக்கும் இருக்கும். சரிங்களா. சையது டைனஸ்டி வந்து உருவாக்கின யாரும் பார்த்தா கிசிர் கான். இதுலேயுமே சையது டைனஸ்டிலே பெரிய கண்டென்ட் இருக்காது. சரிங்களா. சையதில் இருக்காது, லோடிலையும் அதிகமாக இருக்காது. லோடியில் வந்து லாஸ்ட்டில் ஒரு பெரிய கண்டென்ட் ஒன்று இருக்கும். அது என்ன சொல்கிறேன். கிசிர் கான் வந்து இப்போ 1414 வந்து சையது அரசு வந்து நிறுவுவார். இது சும்மா ரீட் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா. இவ்வம்சம் வந்து 1451 வரை நீடித்தது. கடைசி அரசர் வந்து, அதாவது சையது வம்சத்தோட கடைசி அரசர் வந்து அலாவுதீன் ஆலம் ஷா வந்து பதவி வந்து திறந்துருவார். சிர்ஹிந்த் பஞ்சாபில் இருக்கும் இந்த பகுதி வந்து. சரிங்களா. இங்கே வந்து ஆளுநராக இருந்தவர் வந்து பகலுல் லோடி வந்து டெல்லியின் சுல்தானாகும் வாய்ப்பு வந்து அவர் கிடச்சிரும். இது மூலமாக லோடி டைனஸ்டி வந்து ஆரம்பிச்சிடும். சரிங்களா. சையது டைனஸ்டி முடிஞ்சு லோடி டைனஸ்டி ஸ்டார்ட் ஆகும். லோடி டைனஸ்டி வந்து 1451 வந்து 1526 வரைக்கும் நடக்கும். சரிங்களா. 1489 வந்து பகலுல் லோடி வந்து தொடர்ந்து அவரோட மகன் சிக்கந்தர் லோடி வந்து சுல்தானாக புறப்பட்டுருவார். சிக்கந்தர் லோடி வந்து ஆக்ரா வந்து தலைநகர் ஆக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து பகலுல் லோடி, ரெண்டாவது வந்து சிக்கந்தர் லோடி, மூணாவது வந்து இப்ராஹிம் லோடி வருவார். சரிங்களா. இப்ராஹிம் லோடி வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கொடுத்துருவார். என்ன இம்பேக்டை கொடுப்பார்னா, இப்போ இப்ராஹிம் லோடி வந்து பாபரால் 1526 வந்து பானிபட் போர்க்களத்தை வந்து தோற்கடிச்சிருவார். இப்ராஹிம் லோடியை வந்து பாபர் வந்து 1526 வந்து, அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு பானிபட் போர்னு சொல்லுவாங்கல்ல. ஃபஸ்ட்டு பானிபட் போர் தான் முகலாய ஆட்சிக்கு வந்து அடிக்கல் நாட்டும். சரிங்களா. இதுதான் லாஸ்ட்டு டெல்லி சுல்தானத்தோட லாஸ்ட்டு போர். இப்ராஹிம் லோடி வந்து இருப்பார். இப்ராஹிம் லோடி வந்து பாபர் வந்து தோற்கடித்து ஃபஸ்ட்டு பானிபட்டு வந்து போர் நடக்கும். அந்த போரில் வந்து தோற்கடிச்சிருவார். தோற்கடித்த பிறகு முகலாய பேரரசு வந்து உருவாகிடும். சரிங்களா. இதன் மூலம் வந்து டெல்லி சுல்தான் வந்து முற்றுப்புள்ளி வைத்து பாபர் வந்து முகலாய பேரரசு நிறுவிடுவார். இப்போ கண்டென்ட் பார்த்தவங்க, கடைசி டெல்லி சுல்தான் யாருன்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் லோடி. சரிங்களா. முகலாய பேரரசை நிறுவன யாருன்னு பார்த்தோன்னா பாபர். சரிங்களா. 2 கண்டென்ட்டு. 3வது கண்டென்ட் வந்து பானிபட் 1526 வந்து ஃபஸ்ட்டு பானிபட் நடக்கும். இதில் டெல்லி சுல்தானில் யார் தந்தை மகன் சொல்லிட்டு பார்த்துடலாம். குக்புதீன் ஐபக் வந்து மகன் வந்து ஆரம் ஷா, இல்துமிஷோட மகன் வந்து ருக்னுதீன் பெரோஸ், பால்பனோட மகன் வந்து கைகுபாத், கியாசுதீனோட மகன் வந்து அலாவுதீன், பகலுல் லோடி வந்து சிக்கந்தர் லோடி. சரிங்களா. இதெல்லாம் மகன்கள், இதெல்லாம் அப்பாக்கள். நெக்ஸ்ட் வந்து ஆளுநராக யார் எங்கெங்கே இருந்தாங்கன்னு பார்க்கலாம். துக்ரில் கான் வந்து வங்காளத்தோட ஆளுநராக இருப்பார். அலாவுதீன் வந்து காராவின் ஆளுநராக இருப்பார். பகலுல் லோடி வந்து சிக்கந்தரின் ஆளுநராக இருப்பார். ரஷ்யா வந்து ஜலாலுதீன் யாகத்தோட. சரிங்களா. இதோட டெல்லி சுல்தான் வந்து முடிஞ்சு. இந்த கண்டென்ட் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் பேஸில் எடுத்துருக்கோம். எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். சரிங்களா. இது வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து வீடியோஸை பார்க்கணுட்டா பார்க்கலாம், இல்லைன்னா ஹேண்ட்மேட் நோட்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். சரிங்களா. இதெல்லாம் உங்கள் விருப்பம். மேக்ஸிமம் வந்து ஸ்டோரி மாரி தான் இருக்கும். சரிங்களா. இதனால் ஒரு 2 தடவை ஹெட்செட் மாட்டி கேளுங்க, அவ்வளோதான். ஃபுல்லாகவே மைண்டில் ஏறிக்கிறோம். சரிங்களா. இது மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.